Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு கடையில பொருள் வாங்குறீங்க அப்படினா அந்த பொருளுக்கு நம்ம பில் பே பண்றது வந்து நம்ம Google Pay ஸ்கேனர் யூஸ் பண்ணி நம்ம பில் பே பண்ணிக்க முடியும். அது எப்படி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அத மறந்துடாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Google Pay ஸ்கேனர் மூலமா நீங்க வந்து பில் பே பண்ணோம் அப்படினா அந்த கடையில வந்து இது மாதிரி QR கோட் வந்து வச்சிருப்பாங்க. இப்போ வந்து எல்லா கடைகள்லயுமே எல்லாவித கடைகள்லயுமே இந்த மாதிரி QR கோட் வந்து வச்சிருக்காங்க. அந்த QR கோடை வந்து நம்ம Google Payல ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து பில் பே பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நார்மலா ஒருத்தவங்களுக்கு வந்து Google Pay யூஸ் பண்ணி நம்ம வந்து பில் பே பண்றோம் அப்படினா அவங்களோட பேங்க் டீடைலோ இல்லனா அவங்களோட Google Pay நம்பரோ என்டர் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து நம்ம பணம் சென்ட் பண்றதோ இல்லனா பில் பே பண்றதோ செய்ய முடியும். ஆனா இது மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்க பில் பே பண்றீங்க அப்படினா எதுமே நீங்க வந்து செய்ய தேவையில்லைங்க. டைரக்டா அந்த QR கோடை Google Payல வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து பில் பே பண்ணிக்க முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்க Google Pay ஆப்பை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட gpay பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க இந்த ஆப்பை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்து ஸ்கேன் எனி QR கோட் அப்படின ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி தான் வரும். இப்போ வந்து நீங்கள் பில் பே பண்ண போகிற கடையில் வந்து இது மாதிரி QR கோடு வச்சுருப்பாங்க. அதுக்கு நேராக வந்து உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த QR கோடு வந்து உங்கள் ஜிபேயில் வந்து ஸ்கேன் ஆகி இது மாதிரி வரும். அந்த கடையோட ஓனர் நேம் வந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து அவங்களுக்கு எவ்வளோ பில் பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 157 ரூபா நான் வந்து பில் பே பண்ணுங்க. ஸோ அதுக்காக 157 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ பில் பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும். இப்போ வந்து அமௌண்ட் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அந்த கார்னரில் இருக்க ப்ளூ கலரில் இருக்க ஆரவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து இந்த மாதிரி வரும். இதில் வந்து கீழே சூஸ் அக்கௌண்ட் டு பே வித் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் இருந்தால் நீங்கள் பில் பே பண்ண போகிறீங்கன்னா ஓகே. இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஜிபேயில் 2-3 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ பக்கத்தில் இருக்க ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நீங்கள் ஜிபேயில் லிங்க் பண்ணியிருக்க எல்லா அக்கௌண்ட்டுமே இதில் வரும். ஸோ அதில் எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பில் பே பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட UPI பின் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க டிக் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பின் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி கொஞ்சம் நேரம் லோட் ஆகுங்க. லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா அவங்களோட பில் வந்து பே ஆயிரும். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம வாங்கின பொருளுக்கு வந்து பில் பே பண்ணியாச்சுங்க. இது மாதிரி நீங்கள் எந்த கடையிலனாலும் இது மாதிரி QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பில் பே பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போகிற புத்தக வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும். ஆனால் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.